கள்ளக்குறிச்சிக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. கஸ்டமர் வந்தாங்க, நேரில் வந்துட்டு சவுண்டு வால்யூம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே வேறு ஒரு கம்பெனியில் ஸ்பீக்கர் வாங்கி போட்டுறாங்களாம். பார்த்தீங்கன்னா காயில் பர்ன் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் வால்யூம் எழும்ப மாட்டேங்குது, உங்கள் வால்யூம் நல்லா இருக்குண்ணா, ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் ஒருத்தர் கொடுத்துருந்தீங்க, பெட்டி பார்த்தோம், சவுண்டு நல்லா இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. கடைக்கே நேரடியாக வந்துட்டு செக் பண்ணி ஸ்பீக்கர் வால்யூம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி 32 ஸ்பீக்கருக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் மட்டும் 32 கொடுக்குறோம். என்ன காரணம்னா பெட்டி அவங்கக்கிட்ட இருக்குது, இருக்கிறதுனால அந்த பழைய பெட்டியில் வந்து இந்த ஸ்பீக்கர் ஏற்ற போகிறாங்க. சரிங்களா? இது போன்ற ஸ்பீக்கர்கள் வேலூர் அலுமினியம் இந்த மாதிரி அலுமினியம் மாடலு, இரும்பு மாடல் ஸ்பீக்கரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரு அலுமினியம் மாடல் வந்து 75 வாட்ஸு, 75 வாட்ஸ் வரும் ஒரு ஸ்பீக்கரு. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 75 வாட்ஸு அப்படின்னு ஸ்பீக்கர்லாம் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. 75 வாட்ஸில் ஸ்பீக்கரானே, அவங்கவுங்க 100, 200, 300, 400ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன 75 வாட்ஸு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் வாட்ஸு அவ்வளோதானே, 75, 100 தாங்க, 100 வரலையும் தாங்க இது இருக்குது இந்த டைப்பு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒரு சில இன்னும் கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் லென்த் பண்ணி போடுறேன். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீக்கர் வாட்ஸு முதல்ல கரெக்டான வாட்ஸ் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறையா பேர் ஸ்பீக்கர் விற்கணுங்கிற நோக்கிறதுக்கோசரம் ஸ்டிக்கர் மேலே அடித்து ஒட்டுறாங்க, 250, 300, 400, 500 அப்படின்னு ஒட்டிக்கிட்டே போகிறாங்க. அது என்ன அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸ்பீக்கரோட வாட்ஸு ஒரிஜினல் வாட்ஸ் என்னவோ அந்த வாட்ஸை கணக்கு பண்ணி மென்ஷன் பண்ணி கஸ்டமர்கிட்ட விற்றுட்டு போகலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? ஒரிஜினலாக உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணலாம், உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்க, தப்பு கிடையாது எந்த ஒரு விஷயமும். ஏன்னா அது மேலே ஸ்டிக்கரு வேறு ஒரு கம்பெனிக்காரர் 200ன்னு அடித்தா அதே வேறு ஒரு கம்பெனிக்காரர் 250ன்னு அடிக்கிறாரு. பார்த்தா அதே வாய்ஸ் கையில் தான் உள்ளே போட்டிருக்காங்க, அதே பேப்பர் கொண்டு மேக்னெட்டு எல்லாமே அதே தான், ஆனால் பார்த்தா 250 ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒட்டுறது அது எப்படி என்ன ஏதுன்னு தெரில. ஸ்பீக்கரோட வாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சூரில் என்னால் மென்ஷன் பண்ணுறேன். நான் அடுத்த கம்பெனிக்காரங்க எப்படியோ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகிறாங்க, நம்ம இவ்வளோ வாய்ஸ் காயில் இதில் இத்தனை கேஜி போட்டால் இவ்வளோ வாட்ஸ் வருங்கிறத நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவில் தெளிவாக இன்னும் போடுறேன். சரிங்களா?